நம்ம பல்கிங் பயணத்தில் இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நம்ம நாளில் நடக்கிற பயணத்தை காட்டாம பல்கிங் பற்றி என்ன உருப்படியாக பண்ணணும்னு யோசிச்சேன். ஸோ நார்மலாக ஸ்கின்னியாக இருந்து நான் பல்க் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா ஸோ எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பல்கிங்கில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ், ஸோ பாதாம் அந்த மாதிரி தான். இதை எடுத்தால் உடம்பு மட்டும் வளராது, மூலியம் வளரும்னு என் பாட்டி சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான். ஈஸியாக வந்துட்டு கன்சியூம் பண்ணிடலாம். நீங்கள் வேறு விதமாகவும் பண்ணிக்கலாம். ஆம்லேட் அந்த மாதிரி ஆம்லேட் ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து ஊற்றிங்கன்னா கொலஸ்ட்ராலும் சேர்த்து கிஃப்ட்டாக வரும். ஸோ அதை கொஞ்சம் லிமிட்டடாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் தான். மார்க்கெட்லேயே உங்களுக்கு கிட்னி பீன்ஸ், பிளாக் பீன்ஸ், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பீன்ஸ் கிடைக்கும். ஆனால் நான் மட்டும் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன் சின்ன வயசுலேருந்து. என் பிளேட்லேயே போட்டாலும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு தான் சாப்பிடுவேன். ஆனால் இப்போ கொஞ்சம் இதை சாப்பிட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பனானாஸ் தான். உங்களுக்கு கன்சியூம் பண்ணதுக்கு டைமும் எடுக்காது அண்ட் ஈஸியாகவும் கன்சியூம் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா. பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் லாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பல்கிங்கான ஒரு சோர்ஸு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பீனட் பட்டர் தான். டெய்லி எந்த ஃபுட்டை கன்சியூம் பண்ணணும் இல்லையோ, ஆனால் பீனட் பட்டர் மட்டும் கொஞ்சம் மறக்காமல் எடுத்துப்பேன். என் ஜேர்னியில் நீங்களும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.